கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் என்ற 3 களை கண்டுபிடித்த ஸ்டாலின். தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும்போதே ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியுள்ளார். சிறிய மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் 3 அமைச்சர்களை தனது அமைச்சரவையில் அமர்த்தி சாதனை படைத்துள்ளார். அதாவது ஊழல் வழக்கில் சிக்கித்தவிக்கும் ரகுபதியை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு உள்ளடக்கிய சட்டத்துறை அமைச்சராகவும் சைலண்டாக சம்பாதிக்க மெய்யநாதனை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சராகவும் அனைத்து துறைகளுக்கும் நிழல் அமைச்சராக விஜயபாஸ்கரையும் நியமித்து தமிழக மக்களை முட்டாள்கள் என ஸ்டாலின் நினைத்து கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஆளுமையான அரசியல் தலைவர்கள் இல்லாதபோது தமிழக முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டவர். தான் ஒரு தலைமையாக உருவெடுக்க விரும்பாதவர். தமிழக முதலமைச்சர் பதவிக்கு ஸ்டாலின் தகுதியற்றவர் என்று முத்தமிழ் அறிஞருக்கு தெரிந்திருந்திருக்கிறது. எதிர்க்கட்சி 4 பிரிவுகளாக பிரிந்து கிடந்தாலும் ஸ்டாலின் ஒரு அரசியல் தலைவராக உருவெடுக்க முடியவில்லை. 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டிய ஸ்டாலின் தொகுதிகளையே பறிகொடுக்கும் நிலையில் உள்ளார் என்று தமிழக உளவுத்துறை ஸ்டாலினை எச்சரிக்கை செய்யவில்லை. 2026ஆம் ஆண்டு இவர் முதலமைச்சராக வராமல் எதிர்க்கட்சி தலைவராக வந்தால் போதும் என்ற நினைப்பில் உள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் அமர்ந்து கமிஷனை சரியாக பெற்றுக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டில் உள்ளார்.